Exercise 1.5 la 8th sum a is equal to y is such that y which is equal to a plus 1 by 2 a belongs to w and it is less than or equal to 5. b is equal to y is such that y which is equal to 2n minus 1 by 2 n belongs to w and n less than 5. C is equal to some elements oda கொடுத்துட்டு so that a minus b union c is equal to a minus b intersection a minus c கேட்டிருக்காங்க. அதாவது a என்பது ஒரு கணம், b என்பது ஒரு கணம், c என்பது ஒரு கணம். a வும் b யும் மட்டும் எதுல இருக்கு அப்படினா கண கட்டமைப்பு முறையில் இருக்கு. சோ நாம இத சேஞ்ச் பண்ண போறோம். y என்றவாறு y சமம் a + 1/2 a முழு எண்களை சார்ந்தது, a 5க்கு சமமானது மற்றும் குறைவானது. அதே மாதிரி b சமம் y என்றவாறு y சமம் 2n - 1/2 n முழு எண்களை சார்ந்தது, அது 5க்கும் குறைவானதுன்னு கொடுத்திருக்காங்க. முதல் விஷயம் நம்ம இந்த a இங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கேப் விட்டுருக்கேன். நானே எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பாருங்க, a வை எதில இருந்து எடுத்துக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா முழு எண்களிடம் இருந்து எடுத்துக்க சொல்லிருக்காங்க. அப்ப 0ல இருந்து எடுத்துக்கோன்னு அர்த்தம். எது வரைக்கும்னா 5 வரைக்கும். அப்போ 1 2 3 4 5 இந்த a க்கு பதிலா இங்க போட்டு கண்டுபிடிக்கலாம். அதே போல இந்த b க்கு வாங்க, இந்த n எங்க இருந்து எடுத்துக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா அதையும் முழு எண்கள்ல இருந்து எடுக்க சொல்லிட்டு, ஆனா எதுல இருந்து எடுத்து 5ஐ விட குறைவானது அப்படின்னா 0 1 2 3 4 அப்படினு சொல்லிட்டு இந்த 5 உறுப்புகளையும் எடுத்துக்க சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம இத பிரதியிட்டு a வும் b யும் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க a கண்டுபிடிக்க போறோம். y எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாருங்க, ஃபர்ஸ்ட் 0 போட்டா என்ன ஆகும் பாருங்க, நான் இங்கேயே போட்டுறலாம் 0 + 1/2. அடுத்து என்ன பண்ணணும், 1 போடணுமா இந்த இடத்துல. இப்போ 1 + 1/2 அப்புறம் 2 போடலாம். 2 + 1/2 இந்த a க்கு மட்டும் தான் நாம இதுக்கு இருக்கிற உறுப்புகளா மாத்திட்டு வரோம். அடுத்து என்ன போடலாம், 3 போடலாங்களா, 3 + 1/2 அப்புறம் இதுக்கு பதில் 4 அதுக்கு அப்புறம் 5 போட்டா போதும். இப்போ 4 + 1/2 5 + 1/2 ன்னு சொல்லிட்டு நாம அதனுடைய உறுப்புகள் எல்லாம் எழுதியிருக்கோம். இன்னும் கண்டுபிடிக்கல, எழுதிட்டோம். இப்போ என்ன பண்றோம், 0 கூட 1 கூட்டினா 1/2 தானேங்க, அதனால அது 1/2 ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, இது 2/2 ஆன்சர் 1ன்னு வந்துருமா. அடுத்தது 3/2 அடுத்து 4/2 2 ஆயிடுமா. அடுத்து 5/2 அப்புறம் 6/2 3 ஆயிடுமா. சோ நாம என்ன கண்டுபிடிச்சோம், a கண்டுபிடிச்சோம். அப்புறம் b கண்டுபிடிச்சிடலாம்ல. பாருங்க இங்கே வாங்க, இதுக்கு நேரா b சமம் இந்த இடத்துல போட போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எண்ணோட 0ன்னு போடுவோம். 2 0 0 அப்ப -1/2 ன்னு வரும்ல. பாருங்க அதையும் போட்டு காமிக்கிறேன். 0 - 1/2 அப்படினு வந்துரும். ரெண்டாவது இந்த இடத்துல 1 போடுவோமா. அப்போ 2 1 2 அப்ப என்ன ஆகும், 2 - 1/2 ன்னு கிடைக்குமா. அடுத்து 2 போட்டா 4 - 1 அப்புறம் 3 போட்டா 3 6 - 1/2 அப்புறம் 4 போட்டா 8 - 1/2. அப்போ b யோட உறுப்புகள் என்ன கிடைக்கும், -1/2 2ல 1 போச்சுனா 1/2 3/2 இங்க என்ன ஆகும் 5/2 கிடைக்குங்களா. அப்புறம் 7/2 சொல்லிட்டு b யோட உறுப்புகளும் கிடைச்சிருச்சு, a யோட உறுப்புகளும் கிடைச்சிருச்சு. c அங்க இருக்கு, மேலே இருக்கு. என்ன இருக்கு, c சமம் இங்க எழுதி வச்சுக்கலாம். c சமம் -1 -1/2 1 3/2 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. a b c உறுப்புகள் கிடைச்சிருச்சு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம இதனுடைய இதை நிரூபிக்கணும். அதாவது d மார்க்கினுடைய கன வித்தியாசத்துக்கான விதியை நிரூபிக்கணும். நம்ம இப்ப என்ன பண்றோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இடது கை பக்கம் LHS. ஃபர்ஸ்ட் அப்பனா என்ன, a - b union c. அப்போ b ஐயும் c ஐயும் சேர்த்து எழுதலாங்களா. b எங்க இருக்கு, c இங்க இருக்கா, சேர்த்து எழுதலாமா. ஃபர்ஸ்ட் b அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. 1/2 1 -1/2 +1/2 3/2 5/2 7/2 இருக்கு. அதுக்கு அப்புறம் c ஐ பார்த்து எழுதிக்கலாம். -1 முதல்ல 1/2 எழுதிட்டோம், -1/2 அதனால எழுத வேண்டாம். அப்புறம் +1 ன்னு ஒன்னு இருக்கு, 3/2 முதல்ல எழுதிட்டோம், எழுத வேண்டாம். 2 இன்னும் எழுதுறதுனால எழுதிக்கிறோம். இப்போ a - b union c, அதாவது இந்த a ல இருந்து இதான் a ல இருந்து இத கழிக்க போறோம். சரிங்களா. இப்ப a எழுதிக்கலாமா, 1/2 1 3/2 2 5/2 3 இதுல இருந்து எதை கழிக்கிறோம், இங்க இருக்கு பாத்தீங்களா, இத கழிக்கிறோம். இது -1/2 1/2 3/2 5/2 7/2 -1 1 +2 ன்னு சொல்லிட்டேன். இப்ப கழிக்கும் போது பாருங்க, இந்த half இதுக்கு இது போயிடுச்சு.
அதுக்கப்புறம் என்ன இந்த 1க்கு இந்த 1 போயிடுமா அப்புறம் 3/2க்கு இந்த 3/2 போயிடுமா இங்கேயும் 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு அதுவும் போயிடுச்சா 5/2க்கு 5/2 போயிடுச்சு 3 எங்காவது அதுல இருக்கா இல்ல இல்ல அப்ப மிச்சம் எவ்வளோ இதுல இருக்கிற மிச்சம் மட்டும் தான் எழுதணும் மைனஸ் இல்லீங்களா a minus b union c இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மிச்சம் மட்டும் தான் எழுதணும் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 3 தான் மிச்சம் அப்போ இதுதான் இடது கை பக்கம் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு இப்போ வலது கை பக்கத்துக்கு வரும் RHS என்ன இருக்கு RHS a minus b வெட்டு a minus c ஃபர்ஸ்ட் a minus b கண்டுபிடிக்கலாங்களா கண்டுபிடிங்க a minus b a எங்க இருக்கு b எங்க இருக்கு பாருங்க இதனை a இதனை b இப்போ a ல இருந்து b ஐ கழிச்சிடலாமா திரும்ப பொது உறுப்புகள் அண்டர்லைன் பண்ணி கழிச்சிடலாம் இடம் இல்லைங்களா அதனால அண்டர்லைன் பண்ணி கழிச்சிடலாமா இதையும் இதுக்கு இது போயிடும் அப்புறம் ஒண்ணு இல்ல 3/2 பாருங்க இந்த 3/2க்கு இந்த 3/2 போயிடுமா அப்புறம் 2 இல்ல 5/2க்கு இந்த 5/2 போயிடுமா அப்ப இதுல இருக்கிற மிச்சம் மட்டும் எழுதலாமா என்ன மிச்சம் சொல்லுங்க இதுல 1 மிச்சம் 2 மிச்சம் 3 மிச்சம் 1, 2, 3 இது மட்டும் தான் மிச்சம் a minus b க்கு இங்கே a minus c கண்டுபிடிக்கலாம் வாங்க எது a இது a இங்கே இருக்கா c ரெண்டு இதுல இருந்து இத கழிங்க இப்ப இதானே half பாருங்க half இருக்கா இல்ல 1க்கு 1 போய்டுமா பாருங்க இந்த 1க்கு இந்த 1 போய்டும் அப்புறம் 3/2 பாருங்க இந்த 3/2க்கு இந்த 3/2 போய்டும் இந்த 2க்கு இந்த 2 போய்டும் 5/2 போகாது 3 போகாது வேற மைனஸ் ஒண்ணலாம் இல்ல அப்போ இதுல இருக்கிற மிச்சம் மட்டும் எழுதிக்கலாமா என்ன 1/2 அதுக்கு அப்புறம் மிச்சம்னா 5/2 3 5/2 3 இப்போ இதுக்கும் இதுக்கும் பாருங்க வெட்டு சொல்லிருக்காங்க அப்ப இதுக்கும் பொதுவான உறுப்பு தானே கண்டுபிடிக்கணும் அப்போ a minus b வெட்டு a minus c எது பொது பாருங்க 1 இருக்கா இல்ல ரெண்டையும் 2 இருக்கா இல்ல 3 இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கா அது மட்டும் தான் பாருங்க இதுவும் 3 தான் ஆன்சர் இங்கேயும் 3 தான் ஆன்சர் வந்திருக்கு இது நம்பர் 2 அப்ப என்ன சொல்லலாம் 1 சமம் 2 சரி பார்க்கப்பட்டது ninth sum வெண்படங்களை பயன்படுத்தி a minus b வெட்டு c சமம் a minus b union a minus c நிரூபிக்க சொல்லிருக்காங்க using Venn diagram பாருங்க நம்ம உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் என்னது a minus b intersection c எடுத்துட்டோம் மூணு செட் பாருங்க a b c னு மூணு செட் இருக்கனால மூணு வட்டம் பாருங்க ஒவ்வொன்றையும் வெட்டிக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கு பேர் வெச்சிடுறோம் a b c னு ஒவ்வொரு வட்டத்துக்கும் கரெக்ட்டா நேம் பண்ணிரணும் a b C LHS க்கு ரெண்டு வட்டங்கள் வேணும் இந்த மாதிரி ரெண்டு ஃபிகர்ஸ் வேணும் போட்டாச்சு ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த B வெட்டு C கண்டுபிடிக்கணும்னா சோ நம்பர் 1 ன்னு போட்டுட்டு B இன்டர்செக்ஷன் C அதுக்கு அப்புறம் முழுசு என்ன நம்பர் 2 ன்னு போட்டுட்டு A - B இன்டர்செக்ஷன் C அப்படினு போடுறோம் இதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா B வெட்டு C பாருங்க B க்கும் C க்கும் பொதுவான இடம் இதானேங்க B க்கும் C க்கும் இது B பாருங்க இது B இது C ரெண்டுக்கும் பொதுவான இடம் இதுதானே அப்போ அத மட்டும் கோடு போட்டு நாம இப்படி அழிச்சிடுறோம் B ஐயும் C ஐயும் பாருங்க இது B ஃபுல்லா இது C ஃபுல்லா இது ரெண்டும் சேர்ந்துக்கிற இடம் நாம B யும் C யும் சொல்லும்போது A வை பத்தி நினைக்கவே கூடாது அதனால இது B இது C ரெண்டும் சேர்ந்துக்கிற இடம் இது அப்படி சொல்லி முடிவு பண்ணியாச்சு அடுத்து இந்த B வெட்டு C இங்க என்ன போட்டுருக்கோமோ அத மட்டும் A ல இருந்து கழிச்சிடு அப்படினு அர்த்தம் பாருங்க இத மட்டும் A ல இருந்து கழிச்சிட்டு மிச்ச A அப்படிங்கும்போது பாருங்க இந்த A இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்குங்களா இத மட்டும் தானே கழிக்கிறோம் அப்ப அத மட்டும் தான் போட போறோம் எது அப்படினா பாருங்க இதுக்கெல்லாம் போடணும் அதே மாதிரி இது வரைக்கும் போடணும் இத மட்டும் தான் கழிச்சு எடுத்துக்கோ இத மட்டும் A ல இருந்து கழிச்சு எடுத்துட்டு மிச்ச A போட்டாச்சு பாருங்க ஓகேங்களா அடுத்துக்கு வாங்க இப்போ இந்த டயகிராம் ரைட் ஹேண்ட் சைடு இதோட நமக்கு இந்த லெஃப்ட் சைடு முடிஞ்சிருச்சு ரைட் ஹேண்ட் சைடு வரோம் ABC பேர் வெச்சிட்டோம் பாருங்க இதுல A - B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அப்ப இது மூணாவது படமா A - B அடுத்து நாலாவது படம் என்னங்க A - C சோ A - C இது ரெண்டையும் சேர்த்து இதுல எழுதலாமா அஞ்சாவது படம் என்ன A - B யூனியன் A - C இல்லைங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க A - B னா இதுதான் ஃபுல்லா A அதுல இருந்து B ஐ கழிச்சிட்டு அப்படினா பாருங்க B க்கு கை வச்சிரலாமா மிச்ச A தெரியுதுங்களா எங்க ஆரம்பிக்குது பாருங்க இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல முடியுதா மிச்ச A அப்ப அது ஃபுல்லா ஷேட் பண்ண போறோம் பாருங்க ஓகேங்களா
இப்போ அதுக்கப்புறம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஏல இருந்து பாருங்க a மைனஸ் சி, இந்த c-ய ஏல இருந்து கழிச்சு மிச்சம் என்ன பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வருதுங்களா ஃபுல்லா. அப்ப அது மட்டும் கோடு போட்டுக்கலாமா? இப்போ ஃபுல்லா போட்டாச்சு. இந்த படத்துக்கு வாங்க. இதையும் இதையும் பாருங்க சேர்த்து இதுல போடு அப்படின்னு இருக்கு. பார்க்கலாம் பாருங்க. இந்த இடத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் முதல்ல போட்டுலாங்களா? இங்க இந்த இடத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும். அப்புறம் இந்த படத்துல இருக்கிறது பாருங்க இங்க இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. நம்ம இதுல போடாம இருக்கோம். இந்த இடத்துல இல்லாதது இங்க இருக்கு. அப்ப அதையும் போட்டுக்கணும். இப்ப செக் பண்ணுங்க இந்த படமும் இந்த படமும் சமமா இருக்கா? கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? அப்ப நம்ம இதுல இருந்து சொல்றோம் from 2,5 from 2,5 a minus b intersection c is equal to a minus b union a minus c proved. சரி பார்த்தோம் இல்லைங்களா? அதனால hence proved அப்படின்னு எழுதி 0.5ல 10th sum u is equal to 4 7 8 10 11 12 15 16 a-வும் b-யும் கொடுத்திருக்காங்க. நம்மள கன நிரப்பிக்கான விதிகளை நிரூபிக்க சொல்லிருக்காங்க. அதாவது we have to verify the law of set complementation. உடனே நம்ம அந்த laws எழுதணும் இல்லீங்களா? எப்படி complementation-னாவே உங்களுக்கு சொல்லிருக்கேன்ல dash வரும். so a union b the whole dash equal to a dash intersection b dash. அதே மாதிரி a வெட்டு b the whole dash is equal to a dash union b dash. இந்த ரெண்டு law பாருங்க. இதுவும் ரெண்டையுமே ஏன்னா laws of விதிகளை சரிபார்த்து கொடுத்திருக்கனால இந்த ரெண்டு லாஸையுமே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க LHS எதுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் லாக்கு என்ன a union b whole dash நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? a சேர்ப்பு b கண்டுபிடிக்கணும். a ல இருக்கிறதையும் b ல இருக்கிறதையும் சேர்த்து எழுத போறோம். பாருங்க 7 8 11 12. அதுக்கப்புறம் அங்க பாருங்க b ல இருக்கிறது 4 இன்னும் எழுதல, 8 ஆல்ரெடி எழுதிட்டோம், 12 எழுதிட்டோம். சோ 15. இப்போ என்ன பண்ண போறோம்? a union b the whole dash கண்டுபிடிக்கணும்னா இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது என்ன இருக்கோ இதை விட்டுட்டு மீதி இங்க பார்த்து எழுத போறோம். பாருங்க 4 இங்க இருக்கு எழுதக்கூடாது, 7 இங்க இருக்கு எழுதக்கூடாது, 8 இங்க இருக்கு எழுதக்கூடாது. அப்ப 10 எழுதலாம். 11 இங்க இருக்கு எழுதக்கூடாது, 12 இங்க இருக்கு எழுதக்கூடாது, 15 இங்க இருக்கு எழுதக்கூடாது. சோ 16 மட்டும் தான் எழுதலாம். இது LHS ஓட முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட். அதனால 1. அடுத்துக்கு அப்புறம் பாருங்க RHS போலாமா? RHS என்ன a dash கண்டுபிடிக்கணும். a என்னது? என்ன விட்டுரு அப்படிங்கிறது பாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு அப்படின்னா எதெல்லாம் நமக்கு 4 எழுதிக்கலாம், 7 8 விட்டுறணும், 10 எழுதிக்கலாம், 11 12 விட்டுறணும். சோ 15 16 மட்டும். அதே மாதிரி அடுத்தது b dash கண்டுபிடிக்கணுங்களா? b ல இருக்கிறதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னா 4 விட்டுறணும், 4 விட்டுறணும், 8 விட்டுறணும். அப்ப இங்க இடையில என்ன இருக்கு? 7 இருக்கு, அதை எழுதிக்கலாமா? அப்புறம் 10 எழுதிக்கலாமா? அப்புறம் 11 எழுதிக்கலாம். ஏன்னா அங்க 11 வந்து b ல இல்ல. அப்புறம் 12 எழுதக்கூடாது, 15 எழுதக்கூடாது, 16 எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லிருக்கு பாருங்க, வெட்டு. ரெண்டுக்கும் வெட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் இதுலயும் இருக்கணும், இதுலயும் இருக்கணும். எதுங்க இருக்கு? 10 ரெண்டுலயும் இருக்கு, 16 ரெண்டுலயும் இருக்கு. எழுதிக்கலாமா? 10, 16. பாருங்க இந்த ஆன்சர் நம்பர் 1 ஓட ஆன்சர் ஈக்குவலா இருக்கா? அப்ப என்ன 1 equal to 2. என்ன பண்ணிட்டோம்? hence proved. அதே மாதிரி இரண்டாவது லாக்கு வரலாங்களா? இதை நிரூபிக்கலாமா? பாருங்க அதுல LHS எடுத்துக்கோங்க. LHS எது? a வெட்டு b the whole dash. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? a வெட்டு b யா? a வுக்கும் b க்கும் பொதுவானது. வாங்க வெட்டுனவே எடுத்து எழுதிக்க சொன்னேனா 7 8 11 12 வெட்டு 4 8 12 15. பொதுவானது எதெல்லாம்? 8 12ங்களா? எழுதிக்கலாமா? 8, 12 ரெண்டையும் எது இருக்கு? இந்த 8 இங்க இருக்கு, இங்க இருக்கு, 12 இங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ ரெண்டையும் எழுதிட்டோம். அடுத்து a வெட்டு b the whole dash. a வெட்டு b the whole dash. இதுல இருக்கிறத விட்டுட்டு எங்க பார்த்து எழுதுங்க? இங்க பார்த்து எழுதுங்க. எதெல்லாம் எழுதிக்கலாம்? 4 எழுதிக்கலாம், 7 எழுதிக்கலாம், 8 எழுதக்கூடாது, 10 எழுதிக்கலாம், 11 எழுதிக்கலாம், 12 எழுதக்கூடாது, தென் 15 and 16 எழுதிக்கலாம். இதோட நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. 3 போட்டோம். இங்க 1 2 போட்டுருக்கோம் இல்லைங்களா? அதனால 3 போட்டோம்.
RHS எடுத்துக்கலாமா? என்ன அதேதான் a dash என்ன இங்க a பார்த்து எழுதுறதுனால எழுதுறா as usual கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிச்சுக்கோங்க. சேம் தான், ஒரே கேள்வி தானே இல்லைங்களா, அதனால எந்த மாற்றமும் அதுல இல்லை. அதே போல 7 10 11 16 என்ன பண்ணணும், a dash சேர்த்து b dash ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். அப்ப எழுதுறதுன்னா 4க்கு அப்புறம் 7 10 அப்புறம் 11 அப்புறம் 15 அப்புறம் 16 இது ரெண்டு இருக்கிறதையும் சேர்த்து ஒரு செட்டா எழுதிட்டோம். செக் பண்ணுங்க ரெண்டும் சமமா இருக்கா? சோ இது 4 என்ன எழுதுனா 3 சமம் 4, அதனால நமக்கு சரி பார்க்கப்பட்டது. இந்த 11th sum வெண்படத்தை பயன்படுத்தி a வெட்டு b whole dash சமம் a dash சேர்ப்பு b dash என்பதை சரிபார்க்கவும் கேட்டுட்டாங்க. அதாவது using Venn diagram show that a intersection b the whole dash equal to a dash union b dash. இந்த dash வந்தாலே கண்டிப்பா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அதாவது யுனிவர்சல் செட் போடணும். பாருங்க இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இப்படி போடுவோம் இல்லைங்களா, அது போடணும். பாருங்க a b ன்னு ரெண்டு செட் தான் பேர் இருக்கு, அதனால ரெண்டு செட் தான் உள்ள போடணும். ஒரு செட் ஒரு வட்டம் இன்னொரு வட்டம், ஒரு சர்க்கிளுக்கு ஏனும் இன்னொரு சர்க்கிளுக்கு பீனும் பேர் வைக்கணும். அதே மாதிரி நம்ம ரெண்டு டயகிராம்ஸ் LHSக்கு போடணும். பாருங்க இது A இது B இது யுனிவர்சல் செட். போட்டு முடிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். LHSல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுங்களா எது A intersection B மட்டும், அடுத்தது A intersection B the whole dash. எப்படி பாருங்க, பாருங்க A intersection B னா A க்கும் B க்கும் பொதுவான இந்த இடங்களா, இப்போ A intersection B னா இது, இப்போ A intersection B whole dash னா இதுல என்ன போட்டுருக்கோமோ அதை விட்டுட்டு மீதி எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப மீதி எல்லாம் எதுங்க, வெளியே இருந்து எல்லாமே. அழகா ஸ்கேல் வச்சு நீங்க நீட்டா போட்டுருங்க. பாருங்க அந்த சென்டர்ல இங்க என்ன போட்டுருக்கோம் அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் இப்படி ஷேப் பண்ணிட்டோம். இது LHS ஓடது முடிஞ்சிருச்சு. RHSக்கு போறோம். RHS பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு மூணு டயகிராம் போடணும். எதனால அப்படின்னா a dash தனியா கண்டுபிடிக்கணும், அப்புறம் b dash தனியா கண்டுபிடிக்கணும், அது ரெண்டையும் சேர்த்து ஒரு டயகிராம்ல இன்டர்செக்ஷன் யூனியன்னா யூனியன் கண்டுபிடிக்கணும். பாருங்க இது A இது B, உடனே A B ன்னு பேர் வச்சிரோம் யுனிவர்சல் செட். அதே போல யுனிவர்சல் செட் இது A இது B ன்னு பேர் வச்சிட்டோம். நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் a dash கண்டுபிடிக்கணும், அப்புறம் b dash கண்டுபிடிக்கணும். இது என்னன்னு வச்சுக்கணும் மூணாவது ஃபிகர், ஏன்னா இது ரெண்டாவது, இப்போ இது மூணாவது இது நாலாவது. இதை சேர்த்து போடுறதுக்கு இன்னொரு டயகிராம் போடணும். பாருங்க இதுக்கும் அப்படிதான், இது A இது B அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுட்டு இத a dash பாருங்க இது அப்படியே a dash யூனியன் b dash, இது நாலாவதுனா இது அஞ்சாவது டயகிராம். இப்போ நாம ஷேட் பண்ண போறோம். a dash என்னங்க பண்ணனும், இதுதானே a, இது ஃபுல்லா a, அந்த a வை விட்டுட்டு மீதி எல்லாம் போடணும். அப்படினா பாருங்க a வை விட்டுட்டோம், a சர்க்கிளை விட்டுட்டு மீதி வெளிய அவுட்லைன் எல்லாமே போடணும் நம்ம. போட்டாச்சுங்களா? அதே மாதிரி b dash தான், இந்த b சர்க்கிளை விட்டுலாமா, மீதி எல்லாம் போடலாமா? b dash போட்டோம். இப்போ இதையும் பாருங்க சேர்த்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும், இதுல என்ன இருக்கோ எல்லாத்தையும் இதுல போடணும், அதுல இருக்கிறதையும் இதுல போடணும், அதான் அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவுட்லைன் இருக்கா ரெண்டுலையும் போட்டலாமா? வட்டத்தை சுத்தி ரெண்டு படத்துலயும் இருக்கு, அதனால அதை முதல்ல போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருக்கா, சோ இதையும் சேர்த்து விட்டுருவோம். இங்க இருக்கு பாருங்க, அதையும் சேர்த்திடுவோம். ரெண்டு படத்துலயும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு இதுல போட்டுருவோம். போட்டோங்களா? பாருங்க இந்த டயகிராமும் இந்த டயகிராமும் ஈக்குவலா வந்துருச்சா? இவ்வளவுதாங்க. நம்ம 2 = 5, therefore a intersection b the whole dash சமம்
A dash union B dash proved அப்படின்னு போட்டா போதும்.